ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில இப்ப நாங்க இணைந்திருக்கிற பகுதி அதிதி பக்கம். ஒவ்வொரு முறையும் எங்களுடைய அதிதி பக்கத்துல வாழ்க்கையின் வென்றவர்கள், கலைத்துறையில சாதிக்கிறவர்கள் நேர்காணல் நாங்க தந்திருக்கிறோம். அதே போல இன்றைய நாளுக்கான நேர்காணல் சற்று வேறு வகையான நேர்காணல் தான் சொல்லணும். அதாவது இலங்கையில ரீசெண்டா ஏற்பட்ட ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லும் போது வெள்ளப்பெருக்கு தான். இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அனைத்து மக்களும் தன்னுடைய உடைமைகளான வீடுகளா இருக்கட்டும், சொத்துக்கள், சொந்தங்களை கூட இன்னைக்கு இழந்திருக்கிற ஒரு நிர்கதிக்கு மக்கள் உள்ளாகி இருக்கிறாங்க. இப்படியான காலகட்டங்கள்ல எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை உடைத்து வெளியே ஃபியூச்சர் தேடி வாழ்கிற பழக்கத்தை மக்கள் இன்னும் மேம்படுத்தணும். அதான் எங்களுடைய ஆசையுமே கூட. இதை பற்றி நிறைய விஷயங்களை இன்றைய நாள் கலந்துரையாடலுக்காக எங்களோட இணைந்திருக்கிறாங்க. கவுன்சிலிங் இன் சைக்கோதெரபிஸ்ட், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மற்றும் லெக்சரர் ரம்சினா ஃபர்வீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எங்களுடைய அலைபேச்சு கலையத்துக்கு வருகை தந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. முதலாக ஆதவன் டிவிக்கும் நான் நன்றி செலுத்துறேன் இந்த ப்ரோக்ராமுக்கு என்னைய அழைத்ததுக்காக. கட்டாயமா. ரம்சினா ஃபர்வீஸ் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், லெக்சரர், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துறீங்களா? முதலாக நான் ரம்சினா ஃபர்வீன் ஜலால்தீன். நான் ஒரு கவுன்சிலிங் சைக்கோதெரபிஸ்ட் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அதே போலவே நான் ஒரு லெக்சரர். எனக்கு ஒரு கவுன்சிலிங் சர்வீஸ் ஒன்று இருக்குது. அது ஹெல்பிங் ஹார்ட் கவுன்சிலிங் சர்வீஸ். கிட்டத்தட்ட எனக்கு கவுன்சிலிங் சர்வீஸை ஆரம்பித்து ஒரு 3 வருட காலம். ஹெல்பிங் ஹார்ட்ஸ் கவுன்சிலிங் சர்வீஸ் மூலமாக நான் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், சைல்ட் கவுன்சிலிங், கப்பல் கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், அதே மாதிரி ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம்ஸ், இதே போல் நிறைய விஷயங்கள் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹெல்பிங் ஹார்ட் கவுன்சிலிங் மூலமாக கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாடசாலைகளுக்கு, சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டர், வேறு இடத்துல சொன்ன நிறுவனங்களுக்கு நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர். எனக்கு ஏழுமான அளவு சோஷியல் ஒர்க் நான் இப்போ செய்து கொண்டும் இருக்கிறேன். இன்னும் ஃபியூச்சர்லேயும் செய்வேன். கட்டாயமா. அதாவது நீங்க செய்ய தொழில்களை இன்னும் நிறைய செய்யணும். மக்களுக்கு இது போன்ற விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் முக்கியமா தேவைப்படுற விஷயம். அதாவது இலங்கையில தற்போது ஏற்பட்ட ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லும் போது வெள்ளப்பெருக்கு தான். இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் தன்னுடைய உடைமைகளா இருக்கட்டும், சொந்தங்களா இருக்கட்டும், வீடுகள், பணம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற ஒரு தருணம் இது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அந்த விஷயங்கள்லாம் விட்டு மக்கள் திரும்பி அந்த வெளியில வரணும், தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்யணும்னு சொன்னா சற்று கடினமானதா தான் இருக்கும். ஆனா உங்களுடைய கண் பார்வையில நீங்க என்ன கருத்து சொல்லுவீங்க இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு? அது நல்ல ஒரு கேள்வி உண்டு. உண்மைக்கு சொன்னா அவினேஷ், இந்த அனர்த்தம் நேரத்துல இந்த அனர்த்தத்துக்கு பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இந்த நேரம் அவங்களோட வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பது ஒரு கடினமான விஷயம்தான். ஆனால் எங்களோட வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியா எங்களுக்கு அதுலேருந்து நிப்பட்ட முடியாது. எங்களோட லைஃப்பை ஒரு ஸ்டெப் நாங்கள் முன்னுக்கு எடுக்கவே வேணும். ஏன்னா இது முத ஒரு அனர்த்தம் இல்லை. இதுக்கு முந்தைய நாங்கள் அனர்த்தத்துக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணி இருக்கிறோம். அதனால எங்களுக்கு வாழ்க்கையில் தன் நம்பிக்கையும் வாழ்க்கையில் விடாமுயற்சியும் அவசியத்துக்கு விட அத்தியாவசியம். ஏண்டா வாழ்க்கையில் பிரச்சனை வராத வாழ்க்கையே இல்லை. உங்களுக்கும் பிரச்சனைக்கு, எனக்கும் பிரச்சனைக்கு. லைஃப்ல எந்த நேரமும் யாருக்கு என்னாலும் சிக்கல்கள், மனக்கவலைகள், துக்கங்கள் வரத்தான் செய்யும். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாங்க யாரா இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கையும் எங்களுக்கு விடாமுயற்சியும் இருந்துன்னு சொன்னா எங்களுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு செல்ல. கட்டாயமா ஃபர்வீன். அதாவது விடாமுயற்சி இருந்தா எந்த தருணத்திலையும் எந்த வேலைகளையும் அதாவது ஒரு பேரிடருக்கு மத்தியில மக்கள் இருக்கும் போது விடாமுயற்சியோட அதை நினைத்து வருத்தப்படாம மறுபடி நீங்க அன்றாட வாழ்க்கையில ஈடுபடுவீங்களா இருந்தா சாதாரண வாழ்க்கைக்கு நீங்க திரும்பலாம் என்றதை சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த பேரிடருக்கு பிறகு மக்கள் அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் மக்களுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஏன்சிட்டின்றது ஒரு புழக்கத்துல இருக்க ஒரு வார்த்தையா இன்றைய நாள்ல காணப்படுது. அதாவது முக்கியமா அந்த வெள்ளப்பெருக்குக்கு அப்புறம் வெள்ளப்பெருக்கு மட்டும் இல்ல, சுனாமி இது போன்ற பேரிடர்களுக்கு வரும் போது கூட இப்படிப்பட்ட அனர்த்தங்களை பாதிக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள் மனதுக்குள்ளேயும் மன கட்டுப்பாடுல கட்டாயமா இருக்க வேண்டிய விஷயம். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், டிப்ரெஷனா இருக்கட்டும், இப்படிலாம் இருக்கும் போது லைஃபோட அதை எப்படி பேலன்ஸ் பண்றது? லைஃபோட பேலன்ஸ் பண்ண போக்குல இப்போ இப்படித்தான் சாதாரணமாக ஸ்ட்ரெஸ்ன்றது நார்மல் லைஃப்பில் வரது தான். இப்போ இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் உண்டு. இப்போ இந்த அனர்த்த நேரத்தில் யாருக்கு என்னாலும் சிக்கல்கள் வரத்தான் செய்யும். இப்போ நார்மலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் விட ஒரு அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த நிலைமையில வரும். ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் நேரம் அக்யூட் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம். இதில் இந்த அனர்த்தத்தில் மிச்சமே பாதிக்கப்படுற பிள்ளைகள். உண்மைக்கு சொல்லணும், பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் மிச்சமே கவனத்தை கொண்டு போவோம் எங்களோட பிள்ளைகளுக்கு தான்.
எல்டர்ஸும் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் அபினேஷ் பிள்ளைகளுக்கு தான் வந்து நாங்கள் மிச்சமே கவனிக்க வேண்டும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு இந்த சிச்சுவேஷனில் பாடசாலைக்கு போக முடியாது. அப்போ அந்த நேரம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரே சிச்சுவேஷன் தானே. இப்போ இந்த டிசாஸ்டர் நடந்துச்சு, அந்த சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. சில நேரம் அந்த பாடசாலைக்கு சரி போகணுன்னு சொன்னால் அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகி அவங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆக முடியும். இப்போ பாடசாலைக்கும் போக வழி இல்லை, இந்த மண் சரிவுனால சில பிரச்சனைகள்னால அவங்களுக்கு போக கிடைக்காது. இப்போ அந்த நேரம் அவங்களுக்கு மனக்கவலை, மனதுக்கம், மன அழுத்தம் மாதிரி வரும். அப்போ அந்த நேரம் நாங்கள் பெற்றோர்களாக இருந்து அவங்களுக்கு கட்டாயமாக லிசன் பண்ணணும். சும்மா லிஸ்னிங் இல்லை, ஆக்டிவ் லிஸ்னிங். கவுன்சிலிங்லேக்கு ஆக்டிவ் லிஸ்னிங்னு சொல்லி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். வினேஷ், உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு யாராவது தேவை, சொல்றதுக்கு யாராவது தேவை. அப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல பார்ப்பீங்க, எப்படின்னு தெரிஞ்ச ஆட்களுக்கு எங்களுக்கு எங்களோட மனசில் உள்ளதை சொல்லலாம். அதுக்கு காரணம் நாங்கள் சோஷியாலஜியில் சொல்லுவோம் வந்து, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு லேபிள் ஒன்று அவங்க கட்டிப்பாங்க. வினேஷ் சொல்கிறே இது மாதிரி ஒரு ஆள் ஒன்று தாண்டு. அப்போ அந்த லேபிளை அவங்க ஏற்கனவே தந்தனால உங்களுக்கு வந்து உங்களோட விஷயத்த சொல்லலாம். அதனால நாங்கள் கட்டாயம் வந்து கவுன்சிலர்கிட்ட தான் போகணும். அப்போ கவுன்சிலர்கிட்ட ரிஃபர் பண்ணின்னு சொன்னால் கவுன்சிலர் வந்து அதுக்கு தேவையான, இப்போ இங்கே நாங்கள் கொஷனோட தானே போகிறேன், தேவையான அந்த கேள்விக்கு ஆன்சர் எல்லாம் கவுன்சிலர் தான் அந்த சிக்கலை வந்து தீர்வு எல்லாம் அவங்க தருவாங்க. சில நேரம் இப்போ கிட்டத்தில் ரீசெண்டாக எடுத்துன்னு சொன்னால் ஒரு ஏலெவல் ஸ்டூடெண்ட் எனக்கு கதைச்சி இந்த அனர்த்தத்தில் மண் சரிவில் அவட புக்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுது. அவள் என்னையோட சொன்னால், மிஸ் உங்களோட எனக்கும் கதைக்கணும்னு சொல்லி கதைச்சிட்டு, இப்போ எனக்கு ஏலெவல் இன்னும் சப்ஜெக்டிக்கு எனக்கு படிக்க முடியல, நான் என்ன செய்கிறது, நான் யாரோட கதைக்கிறேன்னு எனக்கு தெரியா, சரியான நான் கவலையோடு இருக்கிறேன், எனக்கு சும்மா உண்மைக்குமே சொன்னால் சூசைட் பண்ணிக்கொள்ள நினைக்கிது. அந்த அளவுக்கு அவள் கால் பண்ணி எனக்கு கதைச்சான். இப்போ பண்ணின நேரம் அப்போ நான் வந்து அவள் கதைக்க போக்கல, நான் குறுக்க பேசலை. இந்த ஆக்டிவ் லிஸ்னிங் என்று சொல்கிறேன், எங்கள்கிட்ட வர கிளையண்ட்டுக்கு தான் நாங்கள் அந்த ப்ரையாரிட்டி கொடுக்குறது. ஏன்னா அவளுக்கு பேச யாரும் இல்லாமல் தானே எங்கள்கிட்ட வாரது. அப்போ நான் அவள் கதைக்கிறது ஒரு 1 hour என்னையோட கதைச்ச பிறகு நான் தான் அவளுக்கு பதில் அளித்தேன். அவள் சொன்னால், உங்களோட கதைச்ச பிறகு எனக்கு ஒரு சரியான மனதுக்கு ஒரு ரிலீஃப் உண்டு. அது மாதிரி இப்போ அபினேஷுக்கு நான் சொன்ன மாதிரி என்ன யாருக்கு சரி ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துன்னு சொன்னால் எங்களோட கதைச்சா அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது ஒருத்தவங்க நம்ம விஷயத்த வந்து எந்த விஷயமா இருந்தா மட்டும் இல்லாம, இந்த அனர்த்தத்தின் போதும் சரி, எந்த காரணத்தின் போதும் சரி, ஒரு விஷயத்த பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு நபர் இருந்தா போதும், அந்த விஷயத்துல இருந்து வெளியில வாரதுக்கு. அது மூலமா இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் சரி, டிப்ரெஷனையும் சரி, அதுல இருந்து நம்ம வெளியில வரலாம்னு அழகா சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த அனர்த்தம் காரணமாக இலங்கையில மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலுமே கூட அனர்த்தம் ஏற்பட்டாலும் கூட உதவிக்கரங்களா வரப்போறது மக்கள்களா தான் இருக்கும், எல்லா மக்களுமா தான் இருக்கும். அவங்களுக்கு முதல்ல பெரிய பெரிய நன்றிகளை தான் சொல்லணும். அதாவது வெள்ளப்பெருக்கும் சரி, எந்த அனர்த்தங்கள் ஏற்படும் போதும் உதவி செய்யறதுக்காக மக்கள் வந்து உணவு பொதிகளை வழங்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி மக்களை காப்பாத்துறதுக்காக ஃபயர் ரேஞ்சர்ஸ் வரதா இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான வேலைகளை வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி தான் சொல்லணும். ஆனா வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய கருத்தா என்ன இருக்கும் இந்த ஹெல்ப் பண்றவங்களுக்கெல்லாம்? அது ஒரு நல்ல ஒரு கேள்வி உண்டு. இந்த நேரத்துல நான் கண்ட ஒரு விஷயம் உண்டு தான், ஜாதி பேதம் இல்லாமக்கி சிங்களம், தமிழ், முஸ்லீம், கேத்தலிக் என்று எல்லாரும் இந்த தருணத்துல ஒற்றுமையா இருந்தாங்க. நாங்க அது ஒரு கண்ட விஷயம், ஒன்றுமே செயல்படுறாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி நாங்கள் ஒற்றுமையாக இருந்துன்னு சொன்னால், செயல்பட்டுன்னு சொன்னால், எங்கள்கிட்ட இலங்கையை வந்து பழைய மாதிரி எங்களுக்கு பில்டப் பண்ணிடும். அதே மாதிரி இலங்கையில் மட்டும் இல்லை, நீங்கள் கண்டிப்பீங்க வெளிநாட்டில் இருந்தாலும் இந்தியா, பாகிஸ்தான், துபாய் போல நாட்கள்லேருந்து எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. இந்த நேரத்தில் இமோஷனல் சப்போர்ட்டும் இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் லிஸ்னிங்னு சொன்னேன், இப்போ நார்மல் லிஸ்னிங் இல்லை, அந்த நேரம் இமோஷனலாக நாங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். நாங்கள் நினைப்போம் வந்து இப்போ கலீக்ஸ், இப்போ நாங்கள் நினைப்போம் அனர்த்தம் நடந்த இடங்கள் இருக்குது, இப்போ உங்களுக்கு அனர்த்தம் நடந்திருக்கும், எனக்கு அனர்த்தம் நடந்து இருக்காது. அப்போ இந்த நேரம் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு கோல் ஒன்று பண்ணி கேட்கணும், உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா, இல்லாட்டி மண் சரிவு நடந்துச்சா, அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் தானே. அப்படி இல்லாட்டி ஒரு ஜஸ்ட் மெசேஜ் ஒன்று சரி பண்ணி கேட்கலும். ஏன்னா அவங்க இந்த நேரம் அவங்களுக்கு யாருமே இல்லாமல் தான் இருப்பாங்க. அதனால நாங்கள் ஒரு ஜஸ்ட் மெசேஜ் ஒன்றாவது பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணின்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய மன சந்தோஷமாக இருக்கும். கட்டாயமாக. அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க சமூகமாக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றது சொல்லியிருந்தீங்க. இந்த சமூகம் ஒன்றிணைந்தால் தான் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து வெளியில் வர முடியும், அவங்களுக்கான பாதுகாப்பும் அவங்களுக்கான செயல்களும் வந்து அடுத்த கட்டமாக நடைபெறும் என்றதுக்கான எந்த அச்சப்பாடுமே கிடையாது. அதே போல் சமூகம் ஒன்று சேர்ந்தால் தான் அது நடைபெறுமா அப்படின்றது உங்களுடைய கண் பார்வைக்கு மத்தியில் எப்படி இருக்குது?
ஓ, இந்த இந்த தருணத்துல இப்ப வந்து இது ஒரு அனர்த்தம் தானே. கட்டாயம் இந்த நேரத்துல அவினேஷ் நாங்க சமூகமா எல்லாரும் ஒற்றுமையா ஒன்றுமே ஒன்று இருக்கணும். ஒரு சப்போர்ட்டிவ் ஓணும், கட்டாயமா ஓணும். ஏன்டா எங்களுக்கு தனிமையா இண்டிவிஜுவலா செய்ய கஷ்டம். நாங்க இலங்கையில மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையா ஒரு சப்போர்ட்டிவ் உண்டு கட்டாயம் தேவை. அதாவது இலங்கையில் ஏற்பட்டிருக்க மாபெரும் பேரிடர்னு சொன்னா வெள்ளப்பெருக்கு தான் சொல்லலாம். அந்த வெள்ளப்பெருக்கு காரணமா மட்டும் இல்லாம எந்த பேரிடர்கள் வந்தாலுமே வந்து இழப்புகள் கட்டாயமா இடம்பெறுறது தான். இந்த இழப்புகள் ஏற்படும் போது தாங்க முடியாத மனவலிகள் மக்களுக்குள்ள எழும். இந்த இழப்புகள் காரணமாக வந்து நிறைய பேர் உடைஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய கண் பார்வை மத்தியில நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குமா உங்களுக்கு? அது அந்த விஷயத்துல எடுத்துன்னு சொன்னா உண்மைக்குமே மன அழுத்தம், மனக்கவலை இந்த தருணத்துல வரத்தான் செய்யும். ஏன்டா எங்களுக்கு உயிரிழப்பு நிறைய நடந்திருக்கு, பொருள் சேதாரம் நடந்திருக்கு. இப்போ நேத்து சரி டெய்லி மிரர்ல நான் கண்டன் வந்து 73 பிள்ளைகள்ட வந்து பெற்றோர்கள் வந்து இழந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த தருணத்துல வந்து இப்ப நாங்க பார்க்கணும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன சிச்சுவேஷன் ஆயிருக்கும். இப்போ சில வீட்டுகள்ல வந்து பெற்றோர்கள் இல்லை, பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பாங்க. சில வீட்டுகள் எடுத்தா பிள்ளைகள் இல்லை, பெற்றோர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த சில விஷயங்கள்ல இங்கே வந்து நாங்க கவனிக்கமான விஷயம்தான் பிள்ளைகளுக்கு தான் மெயினா கொடுக்கணும். அவங்க கவலைப்படுவாங்க, கவலைப்பட்டா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். இந்த நேரத்துல இருந்தாலும் கவலைப்பட வானான்னு சொல்லி. அதே மாதிரி லைஃப்ல இது இல்லை எங்களுக்கு முறையாக நடந்தது. இதுக்கு முந்தி சுனாமி வந்துச்சு, கோவிட் வந்து நாங்கள் அதுக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணினோம். அப்போ அவங்களுக்கு இது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்து சொல்லி கொடுக்கணும். கவுன்சிலர்ஸ் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு எல்டர்ஸ்க்கு எங்களுக்கு சொல்லி கொடுக்கலும். இது வாழ்க்கையில் இது எங்களுக்கு கடவுள் தந்த ஒரு சந்தர்ப்பம்னு சொல்லிடணும். இப்போ நாங்கள் உயிரோடு ஈக்கிறேன்னு சொன்னால் எங்கள் கடவுள் இது எங்களுக்கு தந்த ஒரு அவகாசம், வாய்ப்பு என்று சொல்லிடணும். அப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் இதில் அவினேஷ் வந்து பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காலம் போக்கில் இப்போ அதே சிச்சுவேஷனில் இப்போ நான் சொன்ன பள்ளிக்கூடம் போக வழியில் தானே. அப்போ அந்த ஒரே இடத்துல இருந்துன்னு சொன்னால் பள்ளிக்கூடமும் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கு அம்பிட மாட்டாங்க. அப்போ அந்த ஒரே பேக்ரவுண்ட் தான். அப்போ சில காலம் சில நேரம் போகல அவங்களுக்கு வந்து இந்த PTSD நாங்கள் அதுக்கு சொல்லுவோம், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லி அந்த நிலைமை வரையிலும். அது ஷாக் மாதிரி கொஞ்சம் காலம் போக்கில் அவங்களுக்கு இரவுல நித்திரைக்கு போக்கில் ட்ரீம்ஸில் வந்து அந்த ஒரு ட்ரீம்ஸ் விளங்கும். அதெல்லாம் சும்மா அந்த ஃப்ளாஷ்பேக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். அடிக்கடி அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு விளங்கும். அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு போகாமல் இருக்கணுமெண்டா கட்டாயம் கவுன்சிலிங்கும் சைக்கோதெரப்பியும் எடுக்க வேணும். ஏன்னா அது லாங் டேர்மாக போனேன்னு சொன்னால் இந்த PTSDன்னு சொல்கிற ஒரு ட்ராமா சிச்சுவேஷன். அதாவது ஃபர்வீன், ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய துன்பங்கள் இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது இந்த இயற்கை அனர்த்தம்ன்றது வந்து ஒரு பேரிடர் காரணமாக மக்கள் அன்றாட வாழ்க்கையில் இல்லை, ஒரு இயருக்கு பை இயர் வந்து நிறைய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை வேணான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மக்களும் இருந்தாலும் கூட இந்த அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க ஏன்சைட்டியா இருக்கட்டும், டிப்ரெஷனா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இன்றைய காலகட்டத்தில் ஒரு புழக்கமா இருக்க வார்த்தையா கூட மக்கள் மத்தியில காணப்படுது. அதாவது ஃபர்வீன், நீங்க அதுக்கான தீர்வா என்ன கொடுப்பீங்க? நீங்க கவுன்சிலிங்ல இது போன்ற என்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த விஷயத்துல இருந்து வெளியில வர்றதுக்காக? உண்மைக்குமே இந்த அனர்த்த நேரத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ்ஸோட சில பேருக்கு வந்து அவங்களோட இப்போ வயல் எடுப்போமே, நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு வயல் இல்லாமல் பேத்திக்கும் இந்த மண் சரிவுனால மற்ற வெள்ளம்னால நிறைய அவங்களுக்கு இழப்புகள் நடந்திருக்கும். அப்போ சில பேர் லோன் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த லோன் எடுத்தாலும் அந்த தருணத்துலேயும் அவங்களுக்கு நிறைய இழப்பு நடந்திருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து சூசைட் தாட்ஸ் வரும் இந்த நேரத்தில். அதாவது இந்த தருணத்தில் அவங்க கவுன்சிலிங்க்கு எங்கள்கிட்ட வருவாங்க. அப்போ ப்ரைவேட் செக்டர் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் செக்டர்லேயும் இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு கவுன்சிலிங் ஹெல்ப் எடுக்கலும் 1926 நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ஹெல்ப் லைன் இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் போகிறேன்னு சொன்னால் நீங்கள் ரெஜிஸ்டர்ஸ் கவுன்சிலிங் சென்டருக்கு தான் போகணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் செஞ்சாங்க. அது உண்மையாக இங்கே சொல்லணும். அதாவது இந்த வெள்ளப்பெருக்கு காரணத்தினால ஃப்ரீ கவுன்சிலிங் செஞ்சாங்க. கவர்மெண்ட் செக்டர்லேயும் செஞ்சாங்க, ப்ரைவேட் செக்டர்லேயும் செஞ்சாங்க. 24 hours கவுன்சிலிங் சர்வீஸ் செஞ்சாங்க. அப்போ சில பேர் கேம்பில் இருப்பாங்க. இந்த மண் சரிவினால அவங்களுக்கு உள்ள வீடுகள்லாம் அவங்க இழந்துட்டாங்க. அப்போ அவங்க கேம்பில் இருந்துன்னு சொன்னால் சில பேர் பாடசாலையில் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் அவசியம். ஏன்னா எல்லாம் ஒன்று கூடி தான் இருப்பாங்க, வேறு ஃபேமிலிஸ் எல்லாம் ஒன்று கூடி தான் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நிறைய பேர் கவுன்சிலிங் செஞ்சாங்க. இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மியூசிக் தெரப்பி செஞ்சாங்க, வேறு ஆர்ட் தெரப்பி செஞ்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கவுன்சிலிங்கில் நடந்துச்சு. அதாவது வந்து கவுன்சிலிங் நிறைய வகைகள் இருக்கேனா?
உண்மை. அதாவது தன்னுடைய விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட கேஸ்களை பொறுத்து அவங்கள வெளியில கொண்டதுக்கான பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. விஷயங்கள் இருக்கு. அதை கொஞ்சம் பத்தி விரிவா சொல்றீங்களா? அதை நீங்க சொல்லியிருந்தீங்க மியூசிக் கவுன்சிலிங், ஆர்ட் கவுன்சிலிங், இதுல என்ன விஷயங்களை வந்து செய்வாங்க அது? மியூசிக் தெரப்பி என்று எடுத்து சொன்னா மியூசிக் மட்டும் இல்லை, அதுல வந்து சில நேரம் இப்போ மியூசிக் எடுத்துன்னு சொன்னா ஒரு நாங்க நினைப்போம் ஸ்கூல் பிள்ளைகள்னு சொல்லி, இப்போ பாடசாலை பிள்ளைகள் எடுத்துன்னு சொன்னா ஒரு பாடல் எடுத்துன்னு சொன்னா அவங்களோட நாங்க அந்த பாட்டு அதே மாதிரி அவங்களோட அந்த பாடலோட எக்ஸ்பிளனேஷனையும் அதையும் கொடுக்கணும், அவங்களோடே தான் என்ஜாய் பண்ணணும். இப்போ ஆர்ட் தெரப்பின்னு எடுத்துட்டு சொன்னால் சும்மா ஆர்ட் மட்டும் இல்லை. இப்போ சில பேர் ஆர்ட் தெரப்பின்னு எடுத்துட்டு சொன்னால் இப்போ நாங்கள் நினைப்போம் ஒரு பிள்ளையோடு வந்துன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துன்னு சொன்னால் அவங்க அந்த ஆர்ட் தெரப்பியில் வந்து அவங்க வர்ணம் எடுக்கிற மாதிரி, சில பிள்ளையர் ரெட் மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க, சில பிள்ளையர் எடுத்தால் பிளாக் மட்டும்தான், சில பிள்ளையர் வந்து அந்த சாக் எடுத்து க்ராஸ் மார்க் தருவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் எல்லாம் இருக்குது. அதில் எங்களுக்கு டயக்னோஸ் பண்ணேலும் அவங்க என்ன மாதிரி அவங்களுக்கு டிசீசஸ் சீக்குன்னு சொல்லி ஆஸ் அ கவுன்சிலராக எங்களுக்கு அதை கண்டுபிடிக்க இயலும். கட்டாயமா ஃபர்வீன், நிறைய விஷயங்கள் கலந்துரைக்கும். அதே போல அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்லும்போது, கவுன்சிலிங் பண்றதுன்றது வந்து தன்னுடைய விஷயங்களை சொல்லி அந்த விஷயத்துல இருந்துக்கான தீர்வு கிடைக்கிறது தான் கவுன்சிலிங்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கவுன்சிலிங் வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவாங்கன்னு சொல்றது நம்ம 100% சொல்ல முடியாது இல்ல. சில பேர் வந்து பர்சனல் விஷயங்களா இருக்கலாம், சில பேர் வந்து சொல்ல முடியாத விஷயங்களா இருக்கலாம். இப்படிலாம் இருக்கும் போது தன்னுடைய வீட்டுல இருந்தே அந்த விஷயத்துல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு இருக்கும் போது உங்களுடைய கருத்து அதை பத்தி என்னவா இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி ஒன்று தான் நீங்கள் கேட்டீங்க. உண்மையாக சொன்னால் எங்கள்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர ஆட்கள் கவுன்சிலிங் என்ற வாக்கிலே உண்மைக்கு சொன்னால் அவங்க நினைக்கிறேன் நாங்கள் கவுன்சிலிங் போகிறேன்னு சொன்னால் எங்களுக்கு பைத்தியமோ, இப்போ அந்த வேர்டை யூஸ் பண்ணப்படாது, ஆனால் அந்த பைத்தியமோ தெரியாண்டு தான் அவங்க நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இவங்கள்ட்ட கவுன்சிலிங் போகிறதுக்கு எங்களே பைத்தியம்னு நினைப்பாங்களோ தெரியாது நினைக்கிறேன். மற்றது அவங்க கவுன்சிலிங்க்கு வர முந்தி அவங்க கேட்பாங்க வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் செய்யலை வந்து, இப்போ ஃபிசிக்கல் கவுன்சிலிங் செய்கிறது தான் பெட்டர், ஆனால் அவங்க ஆன்லைன் கவுன்சிலிங் இல்லைன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்கு அந்த ஃபேஸ் பண்ண ஒரு வெக்கம் வரும். ஏன்னா நான் ஏன் கவுன்சிலிங் போகணும்? உண்மைக்கு சொன்னால் கவுன்சிலிங் செய்கிறது பைத்தியம்ன்றதுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக இப்போ உண்மைக்குன்னு சொன்னால் சில நேரம் இப்போ நான் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு சில நேரம் எங்களுக்கும் கவுன்சிலிங் செய்ய தருணம் வரும். ஏன்னா நாங்கள் எத்தனையோ பேர்கிட்ட வந்து பிரச்சனைகள் கேட்குறோம். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆக்டிவ் லிஸ்னிங், சும்மா லிசன் பண்ணுறது இல்லை. அப்போ எவ்வளோ பேர்கிட்ட வந்து பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு எங்களுக்கும் சில நேரம் கவுன்சிலிங் தேவைப்படும். அப்போ அவங்களுக்கு எங்கள்கிட்ட கவுன்சிலிங் வர அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி வீட்டில் அவங்களுக்கு யார் சரி குடும்ப உறுப்பினர்கள் லிஸ்னராக இருந்துன்னு சொன்னால் அக்காவாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட அண்ணாவாக இருக்கலாம், இல்லாட்டி தம்பி சரி தாங்க தாடு சரி, அம்மா சரி, அப்பா சரி, தாடு சரி இருக்குறேன்னு சொன்னால் அவங்களுக்கு சரி அவங்கள்ட்ட பிரச்சனையே சொல்லிடும். அவங்க நல்லா காது கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லிடும். அதுவும் இல்லாட்டி கவுன்சிலிங்குக்கும் வர விருப்பம் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து மெடிடேஷன் செய்யலும். இப்போ உண்மைக்குன்னு சொன்னால் இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து ரிலிஜியஸ் இல்லை, அது முக்கியமான காரணம், அது சொல்லணும். இப்போ நாங்கள் முந்தியெல்லாம் தாம் ஸ்கூல் போனோம் இல்லையா, அறநெறி பாடசாலைக்கெல்லாம் போனோம். ஆனால் இப்போ இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் நிறைய ஆட்கள் இந்த அறநெறி பாடசாலை போகிறல்ல, அது பெரிய சிக்கல் உண்டு. அப்போ அதுகள் வந்து இல்லாமல் போனால் தான் இந்த மாதிரி சிக்கல்கள் வர காரணம், அது ஒரு மெயின் பாயிண்ட். அப்போ அவங்க வந்து இந்த ரிலீஜியஸாக இருந்துன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த சிக்கல்கள் வராது. எல்லாம் வேதத்துலேயும் சொல்லிக்கித்தானே ப்ரேயர்ஸ் இருக்குது இல்லையா, மற்றது வந்து மெடிடேஷன் செய்யணும், ரிலாக்ஸேஷன் இருக்குது. யாருக்குமே அவங்க வீட்டில் யாரும் காது கொடுக்காட்டி அவங்களுக்கு கவுன்சிலிங் போக விருப்பம் இல்லாட்டி மெடிடேஷன் செய்யணும். அப்படி இல்லாட்டி தான் எங்களுக்கு கவுன்சிலிங் செய்யும். அவங்களுக்கு ப்ரைவேட் கவுன்சிலிங் போக இல்லாட்டி 1926 நேஷ்னல் மென்டல் ஹெல்ப் லைனுக்கு கதைச்சி அவங்களோட சிக்கல்களை அவங்களுக்கு சொல்லணும். கட்டாயமா. அதாவது வந்து கவுன்சிலிங் அப்படின்றது வந்து மற்றவங்களை சென்று தான் போயிட்டு அதுக்கான தீர்வு கிடைக்கணுன்றதை விட்டுட்டு எங்களை தேடி நீங்களே வந்து உங்களுக்கான தீர்வை உங்களுக்குள்ள வச்சுட்டு நீங்க அதுக்கான அமைதியான பொறுமையை தேடி இருப்பீங்களா இருந்தா அதுக்கான தீர்வு உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க, மெடிடேஷனா இருக்கட்டும், தியானம் பண்றதா இருக்கட்டும், மற்றவங்களோட அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்றது மூலமா வந்து தன்னுடைய விஷயத்துல இருந்து வெளியில வரலாம். இது போன்ற விஷயங்களை செய்வீங்களா இருந்தா நீங்க வெளியில வரலாம். அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம் கையில தான் இருக்கு இல்ல? உண்மைக்கு சொன்னா இப்ப யவினேஷுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்துன்னு சொன்னால் அதுக்கு தீர்வு நீங்களே தான் எடுக்கணும். இப்போ ஆஸ் அ கவுன்சிலராக கவுன்சிலிங்க்கு யாராக இருந்தாலும்
உங்கள்கிட்ட தான் நாங்க தீர்வு எடுக்கிறேன். நான் செய்யறது கைட் பண்றது மட்டும்தான். அதான் தீர்வுக்கான கைட்லைன்ஸ் கைட்லைன்ஸை மட்டும்தான் கொடுப்பேன். இப்ப உங்களுக்கு நாங்க இப்ப நினைப்போம், உங்களுக்கு வந்து வெட்டிங் பண்ண மேரி பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனா வீட்டுல வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு இப்ப விருப்பம் இல்லை தானே, அதுன்னு சொல்லி நீங்க வெட்டிங் கட்டாயம் மேரி பண்ணணும்னு சொல்லி எனக்கு வந்து உங்களே ஃபோர்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஆனால் அந்த கைடை மட்டும்தான் நான் தாரது. ஏன்னா பிறகு மேரி பண்ண பிறகு ஏதாவது சிக்கல்கள் வந்துன்னு சொன்னால் பிறகு ப்ளேம் பண்ணுவீங்க நீங்கள் கவுன்சிலருக்கு தான். நாங்கள் கைட் பண்ணுறது மட்டும்தான் செய்கிறேன். ஏன்னா நீங்கள் வர அந்த சிக்கலை வந்து அந்த சிக்கலுக்கு தீர்வு நீங்களே தான் தருவோம். ஏன்னா உங்களுக்கு தீர்வு தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த வார சிக்கலோட உங்களுக்கு தீர்வு விளங்காது. நாங்கள் அந்த கைட் பண்ணுறது மட்டும்தான் செய்கிறது. அதாவது பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து நம் கையில் தான் இருக்கிறது. அதுதான் கட்டாயமா கட்டாயமா சொல்லலாம். அதாவது நாங்க பேரிடரை பத்தி நிறைய விஷயம் பேசியிருந்தோம் ஃபர்வீன். அதுல முக்கியமா வந்து இன்றைய காலகட்டத்துல இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக வந்து மக்கள் தன்னோட உடைமைகளா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் இழந்துட்டு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் இருக்கிற தருணம் இருக்கும்போது மீண்டும் இந்த நம்மளுடைய இலங்கையை கட்டி எழுப்புறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது நிறைய இடங்கள் பொதுமக்கள் பாவிக்கூடிய ரயில் சேவையா இருக்கட்டும், போக்குவரத்து சேவையா இருக்கட்டும், மலைகள், குன்றுகள், இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய காலகட்டத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, முக்கியமா இலங்கையில. இப்படி இருக்கும் போது அதை கட்டி எழுப்புறது சாதாரண விஷயமே கிடையாது. உங்களுடைய கருத்து அதை பற்றி என்னது? உண்மைக்குமே சொன்னா நாங்க அனர்த்தம் நடக்கிற இடத்துல வீடு வாங்க போகக்கூடாது. அதே மாதிரி வீடுகள் வாடகைக்கும் எடுக்க போகக்கூடாது. மெயின் காரணம் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமும் எடுக்க இயலும். அதை பற்றி நாங்கள் கவனிக்க வேண்டும். இப்போ எங்களுக்கு வந்து பொருள் அளவில் சேதங்கள் இருந்துன்னு சொன்னால், மற்ற உயிரிழப்புகள் நடந்திருந்துன்னு சொன்னால், ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் சரி இருந்துன்னு சொன்னால் அரசாங்கம் ஜிஎஸ் மூலியமாக இப்போ காசு வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதுவெல்லாம் நாங்கள் அப்டேட் ஆகணும். மற்ற இன்னும் எடுக்கலும் எசென்ஷியல் ஹெல்த் கேருக்கு மற்றது அதுவளுக்கெல்லாம் நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். எங்கள் எசென்ஷியல் இதுவளுக்கு வாட்டர், சானிட்டரி ஐட்டம்ஸ் அதுக்கெல்லாம் நாங்கள் இந்த நேரத்தில் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். மற்ற எடுத்துன்னு சொன்னால் இப்போ இலங்கைக்கு நடந்திக்கு பெரிய ஒரு இழப்பு உண்டு. அப்போ இந்த நேரம் இலங்கையில் உள்ள வேலை வாய்ப்புகள் எல்லாம் நிறைய வந்து குறைவா இந்த இழப்பு நடந்தி வேலை வாய்ப்புகளில். அப்போ இந்த நேரம் நாங்கள் இலங்கையை உள்ளுக்கே வேலை வாய்ப்புகள் எல்லாம் டெவலப் பண்ணி அதே மூலியமாக இலங்கையை தான் நாங்கள் ரீபில்டப் பண்ண வேணும். கட்டாயமா ஃபர்வீன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அது முக்கியமா வந்து பிரச்சனைகள் ஏற்படும் போது பேரிடர்களுக்கு மத்தியில் மக்கள் இருக்கும் போது தன்னோட உடைமைகள் இழந்தாலும் சரியில்லை, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை. அப்படி இருக்கும் போது தனக்கான பதில் தன் கையில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க தான் அதுக்கான தீர்வு, நீங்க தான் அதுக்கான பதில். அப்படி இருக்கும்போது நீங்களே உங்களை சரிப்படுத்தி இன்றைய காலகட்டத்தை விட்டுட்டு அடுத்ததான் என்ன செய்ய போறோம், அடுத்ததை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு அதுக்கான வேலைப்பாடுகளை செய்வீங்களா இருந்தா வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்றைய நாள்ல வந்து எங்களோட இணைந்திருந்தாங்க கவுன்சிலிங் மற்றும் தெரபிஸ்ட், சைக்காலஜி தெரபிஸ்ட் ராம்சீனா ஃபர்வீன் அவர்கள். நிறைய விஷயங்கள் கலந்துருவாங்க. ரொம்ப நன்றி அதுக்காக. நன்றி. இது வந்து இலங்கையில அனர்த்தம் நடக்கிற முதலாவது இல்லை, இதுக்கு முந்தைய அனர்த்தங்கள் நடந்துச்சு. அதனால இலங்கை மக்களுக்கு நான் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டு தான், எந்த நேரமும் பாசிட்டிவாக இருங்க. அதே மாதிரி ரியாலிட்டிக்கு ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் எங்களோட லைஃப்பை வந்து இது இருக்கிறதுக்கும் விட பெட்டரான லைஃப்பை எங்களுக்கு கொண்டு போக இயலும். கட்டாயமா ஃபர்வீன், நீங்க சொல்லிய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கான தகவல் வந்து போய் சேரக்கூடிய விஷயங்களா சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த பேரிடருக்கு மத்தியில மக்கள் தன்னுடைய அன்றாட வேலைகளை வந்து எப்படி தொடரணும், அதுவும் அது பிரச்சனைகள் இருப்பவங்களா இருந்தா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு காண்றது பத்தி இன்றைய நாள் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே போல் ரொம்ப நன்றி எங்களுடைய அலைபேச்சு கலையகத்துக்கு வந்ததுக்கு.